வணக்கம். யாத்ரா டைமில் சக்தி பீடம், நம்ம அப்பத்தொரு சக்தி பீடம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த தேவியை, கிருட்டேஸ்வரி தேவி அப்படின்ற தேவியை நம்ம இப்போ பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த தேவியை வந்து பார்த்திங்கன்னா தேவியோட முகம் விழுந்த இடம், அதாவது கிரீடம் இல்லை முகம் விழுந்த இடமா சொல்லியிருக்காங்க. வாங்க, அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கிருட்டேஸ்வரி சக்தி பீடத்துக்கு போகலாம். ஓம் சக்தி பராசக்தி. யாத்ரா டைமில் நம்ம 51 சக்தி பீடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிருட்டேஸ்வரி சக்தி பீடம். இது வந்து பார்த்திங்கன்னா முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் கிரிட்கோனா அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கிருட்டேஸ்வரி கோயில் இருக்குது. இது வந்து அம்பாலோட நெற்றி பகுதி அல்லது முகம் விழுந்த இடமாக கருதப்படுகிறது. அந்த கோயிலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகலாம். உண்மையிலே பாக்கியம் பண்ணியிருக்கோம். நாங்கள் தாயோட முகம் இங்கே வந்து நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நான் தாய் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க, அழகான கண்ணு, எவ்வளோ அழகு, சிரிச்ச முகமாக இருக்கா பாருங்க, சிரிச்ச முகமாக இருக்கா தாய். தாய் 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 नमो जयंती मंगला काली भद्रा काली कपालिनी दुर्गा शिवा समाधत्ते स्वाहा स्वाहा नमोस्तुते। नमो सर्वमंगलं मंगले शिवे सर्वसाधिके अरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। এটা সতীপীঠ, 51 পীঠের একটা সতীপীঠ। মা কিশোরী, মা কিন্তু কপাল, মানে কপাল, கபாலம், கிரீடம், ওই বানাটা தாயோட இந்த நெத்தி பகுதி, இந்த இடம் சொல்றேன் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இது வரைய இருக்க நெத்தி பகுதி விழுந்த இடம் தான் இந்த சக்தி பீடம் கிருட்டேஸ்வரி. இது பாருங்க, நமக்காக அவங்க காட்டுறாங்க. தாய் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா நம்மளுக்கு காட்ட சொல்லி. யாத்ரா டைம்ல வர சக்தி பீடத்துல இத தாயோட செந்தூரம் வைப்பாங்க இல்லையா, அந்த இடம் அவ்வளோ புனிதமான இடத்த வந்து தாய் வந்து உங்களுக்கு வந்து காட்டணும்னு என் மூலியமா உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த பாக்கியம் நிச்சயமா யாருக்குமே கிடைக்காதுங்க. ஓம் சக்தி பராசக்தி. காளி பூஜை அப்பவும் நவராத்திரியும் இந்த அம்பாளுக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. பலிப்பீடம் முன்னாடி இருக்கு. எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது.
அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தாய் வந்து யாத்ரா டைம் மூலியமா 51 சக்தி பீடத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு வந்த உத்தரவு. அதுல இப்படி ஒரு அதிசயம், அம்பாலோட நெற்றி பகுதி குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த குங்குமம் வைக்கிற பகுதி விழுந்த இடம்தான் இந்த சக்தி பீடம். அதனாலதான் கிரீடம் சொல்றாங்க. அதுக்கு ஏன் கிரீடம் அப்படின்னு போடுறாங்கன்னா, இந்த குங்குமம் பெண்கள் வந்து சுமங்கலியா இருக்கிறதுக்கு வந்து குங்குமம் வைக்கிற இடம் தான் இந்த தேவி. இந்த கிருட்டேஸ்வரி தாய் வந்து மகிஷ் மர்தினி அப்படின்ற பெயராலும் அழைக்கப்படுறாங்க. மகிஷ் மர்தினா அழகான முகம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தமாம். இத பாருங்க, தாயோட முகம் எவ்வளவு அழகா அமைதியா பிரகாசமா கருணையோட அந்த கண்கள் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்குது. இந்த உலகத்தை ஆளும் தாய், பல கோடி கண்களை உடையவள், தன்னுடைய அன்பாலயம் அரவணப்பாலயம் இந்த உலகத்தை காத்து வருபவள் கிருட்டேஸ்வரி தேவி. எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. 51 சக்தி பீடத்துல எனக்கு தெரிஞ்சு மிகவும் முக்கியமான ஸ்தலம் தான் இந்த சக்தி பீடம். அம்பாலோட நெற்றி பகுதி, அதாவது குங்குமம் வைக்கும் அந்த நெற்றி பகுதி விழுந்த இடம் இது. இது வந்து சுமங்கலி கோவில்னு கூட சொல்றாங்க. ஏன்னா தன் கணவன்மார்கள் அன்போடையும் ஆசையோடையும் தன்னோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வருவாங்களாம். குடும்பம் ஒற்றுமையாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இந்த தேவி வந்து துணை புரிகிறாங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, கணவன் மனைவி உறவு என்பது. அந்த ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருப்பவள். நம்ம சுமங்கலி பூஜை பண்ணுவோம் இல்லையா, வரலட்சுமி நோம்பு சுமங்கலி பூஜை, அந்த பூஜை இங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சுமங்கலியின் தெய்வமாகவே கருதப்படுகிறாள். இங்க வந்து எல்லா சுமங்கலியுமே தினமும் வந்து தாயை வணங்கிட்டு அந்த தாயோட குங்குமத்தை தன்னுடைய நெற்றியில வச்சுட்டு தான் போறாங்க. அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த கிருட்டேஸ்வரி தாய் மகிஷ் மர்தினி.